மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ரோஜா மாலை அணிவித்து நம்ம வெற்றி அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சிறுநீர் பலராம அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். அவர்களுக்கு நன்றி. அவரோடு பணியாற்றும் அனைத்து கழக பொறுப்பாளர்களுக்கு நன்றி. மகளிர் வந்திருக்காங்க. அண்ணன் சிறுநீர் பலராமருக்கு மாதவரம் கிளை கழகத்தின் சார்பாக மகளிர் அணி சார்பாக சால்வை அணிவிக்கிறார். அதை எடுத்து கொடுங்க. நன்றி, நன்றிமா. எல்லா மகளிரும் அபியாம்பு ரமேஷ் வைப்பு என்னை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாலும் இந்த பகுதிக்கு தேவையானதெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு ஒருவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மக்களுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு செயல்படுற ஆட்சி தான் அம்மாவுடைய ஆட்சி. புரட்சி தலைவர் பட்டு போடுற தீபாவளிக்கு தான் பட்டு போட தர இருக்கின்றாரு. அதே ரேஷன் கடையில் போனீங்கன்னா ரேஷன் அரிசி சரியில்லைன்னு சொல்றதுனால இப்ப ரேஷன் கடையில ரேஷன் அரிசி நல்ல அரிசி தந்து பருப்பு எண்ணெய் இதெல்லாம் கொடுக்கிற இலவசமாக. அது மட்டும் இல்ல 2-3 சிலிண்டர் கொடுக்கின்றோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்முடைய பிரிச்சுக்காரர் இருக்கின்றோம். இந்த திட்டமெல்லாம் வரணும்னா நீங்க ரெட்டலைக்கு வாக்களித்து தீய சக்தி ஆட்சி, இன்னைக்கு கஞ்சா வைக்கிற ஆட்சி. அது மட்டும் இல்லாம மாதந்தோறும் இந்த பகுதியில் இருக்கின்ற தொல்லைகள் எல்லாம் தீரணும்னா கஞ்சாவை ஒழிக்க வேண்டும், பாலியல் தொல்லையை ஒழிக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி வெளியேற வேண்டும் என்றால் ரெட்டலைக்கு வாக்களித்து அந்த எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார். மீண்டும் உங்களுடைய கனவெல்லாம் நினைவாக்குவதற்கு என்னை நீங்கள் வெற்றியடை செய்வதானால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை வாக்களித்து வெற்றியடை செய்து 3ஆம் நம்பர் எண்ணு உள்ள பட்டனை நீங்கள் அழுத்தினா ரெட்டலை இருக்கும். அதை அழுத்தி என்னை வாக்களித்து செய்தால் அங்கே முதலமைச்சராக இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும். 100 நாள் வேலைகள் 150 நாளாக மாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கு. கை நாட்டு வச்சா போதும். அதனால் நீங்க கண்ணை எடுக்க வேண்டியதில்லை, காதை எடுக்க தேவையில்லை. கை நாட்டு வச்சா போதும். 100 நாள் வேலை 150 நாளாக மாற்றக்கூடிய சக்தி ஆனால் வருங்கால முதலமைச்சர் அந்த எடப்பாடி கையில் இருக்குது. அதுக்கு இந்த எளிய தொண்டரை 8 லட்சத்தை வாக்களித்து வெற்றியடை செய்தால் கண்டிப்பாக அந்த பணியெல்லாம் நிறைவேறும் என்று கூறிக்கொண்டு இந்த பகுதிக்கு பட்டா வேண்டும் என்று நம்முடைய அரசாணையிலே கொடுத்திருக்கிற நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே பகுதிக்கு பட்டா வேண்டும் கொடுத்திருக்கின்றோம். பட்டாவை கண்டிப்பாக நான் பெற்றுத்தர என்ற உத்தரவாதத்தை முன்வைத்து நீண்ட நாளும் இன்னைக்கு இருக்கின்ற காலத்தால் அந்த பட்டாவுக்கு உண்டான பணத்தை நம்ம கட்டணுமானா பட்டா நமக்கு தருவாங்க. அது மூலமாக வீடுகளும் கட்டி இலவசமாக கொடுக்கப்படும். பட்டாவும் கொடுக்குறோம், வீடு இலவசமாக கட்டி தரப்போறோம். இதெல்லாம் செய்யக்கூடிய அரசு தான் அந்த எடப்பாடி அரசு. மதமும் வாக்களிக்கு ரெட்டலை ரெட்டலை ரெட்டலை. நன்றி, நன்றி, நன்றி. தங்கச்சியுடைய சின்னம் ஆனா எடப்பாடியோட சின்னம், வருகை தந்திருக்க தாய்மாருடைய சின்னம், இந்த அக்கா தம்பியுடைய சின்னம், என்னுடைய சின்னம். மறவாமல் வாக்களிப்பு ரெட்டலை ரெட்டலை. நன்றி, நன்றி, நன்றி. என்னை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாலும் இந்த பகுதிக்கு தேவையானதெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு ஒருவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மக்களுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு செயல்படுற ஆட்சி தான் அம்மாவுடைய ஆட்சி. புரட்சி தலைவர் மரியாதை செய்து சிறப்பான பட்டாசு வெடித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அசிக்க முடியாத கோட்டை என்பதை உறுதி செய்த அந்த